கடைசியாக ஒட்டுமொத்த சர்வதேசமும் இலங்கை மக்கள் நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யாருன்றதுக்கான பதில் இப்போ உத்தியோகபூர்வமாக கிடைச்சிருக்கு. இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை மக்களால் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தகவலை இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு இப்போ உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். நாடு முழுக்கலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கொண்டாட்டங்கள் நிறைய பேரால் செலிப்ரேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. இருந்தாலும் அதுக்கு முதல் நீங்கள் நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. நான் காலையில் அப்லோட் பண்ண வீடியோலையும் அதே மாதிரி நீங்களே கேட்ட கேள்விகள் இவர்கிட்ட நிறைய கேட்க வேண்டியது நிறையவே இருந்து கொண்டிருக்குது. இருந்தாலும் அதுக்கு முதல் முக்கியமான ஒரு நபரை நாங்கள் கட்டாயமாக ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. இதை நம்ம சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் எத்தனை பேர் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறீங்கிறது தெரியாது, இல்லாட்டி எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்கிறது தெரியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சரியாக ஒரு 2 வருடங்களுக்கு முதல் 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி நாடே மொத்தமாக பற்றி எரிஞ்சு கொண்டிருந்தது. இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்துக்குள்ளே ஏகப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட மாணவர்கள்னு சொல்லி அதிகமானவர்கள் உள்ளே போயிருந்தார்கள். மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், கண்ணீர் புகை குண்டுகள், நீர்த்தாரை பிரயோகங்கள்னு சொல்லி நிறைய பேர் கைது செய்யப்பட்டாண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒட்டுமொத்த உலகமுமே இலங்கையை திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டம், மக்களுக்கான ஒரு போராட்டம் இலங்கைக்குள்ளே இங்கே நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் போராடின எங்களுக்கான ஒரு போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருந்தது. அது நடக்கும்போது இலங்கைக்குள்ளே இருந்த ஜனாதிபதி, அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய பதவியிலேருந்து விலகிறதா உத்தியோகபூர்வமாக சொல்லியிருந்தார். இடைக்கால ஜனாதிபதியாக அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தரை கட்டாயமாக தெரிவு செய்யணும், இல்லாட்டி நாடு மிக மோசமான சூழ்நிலைகளோ போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜூலை மாதம் 21ஆம் தேதி அந்த பதவியை ஏற்கிறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் தயாராக இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் செய்து போய் கொண்டிருக்குது. மற்ற யாருமே அந்த பதவிக்கு, ராஜபக்சக்களினுடைய குடும்பத்திலிருந்து யாரும் அந்த பதவிக்கு வரதுக்கு தயாராக இல்லை. எல்லாருமே நாட்டினுடைய சூழ்நிலையை பார்த்து அச்சத்தோடு இதை எப்படி ஏற்றுக்கொண்டு நாங்கள் நடத்த போகிறோம், மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்குது, இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்றதோ அப்படி ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் பாராளுமன்றத்துக்கு கூட தெரிவு செய்யப்படாதவர் என்று சொல்லி நிறைய பேரால் கிண்டல் பண்ணப்பட்ட ஒரு நபர் மட்டும் முன்னால் வரார். ரணில் விக்ரமசிங்க, இலங்கையினுடைய சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல், நிறைய காலமாக அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் ரணில் விக்ரமசிங்க முன்னால் வரார். 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி இடைக்கால ஜனாதிபதியாகவும் பதவியேற்றுக் கொள்கிறார். அவர் பதவியேற்கும் போது எங்களோட நாட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன்னு சொன்னால், நாங்கள் கேஸுக்காக ரோட்டில் லைனில் நின்றோம், பெட்ரோலுக்காக 20 ரூபா ரோட்டில் படுத்திருந்து கொண்டிருந்தோம். 15 மணித்தியாலங்களுக்கு மேலே இலங்கைக்குள்ளே மின்வெட்டு, பவக்கட்டு இருந்தது. பொருட்களினுடைய விலைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் அதிகரித்து போயிருந்தது. சாதாரணமாக ஒரு பான் வாங்குறது கூட 300-400 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்குறதுக்கு இலங்கைக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மோசமான நிலைமை இருந்தது. நாடே மிகப்பெரிய வங்குரோத நிலைமையில் இருந்தது. யாருமே திரும்பவும் இந்த நாடு மேலே எழும்பாது, சர்வதேசமே இலங்கை அவ்வளவுதான், இனிமேல் இலங்கையால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்ன அந்த நேரத்தில் அந்த பதவியை அப்போவே சொல்லியிருந்தார். அந்த பதவியேற்றதுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு ஆற்றின உரையில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த நாடு ஒரு மிகப்பெரிய பங்குரோத நிலைமைக்குள்ளே போயிருக்குது, திரும்பவும் மேலிருந்து வர முடியாதுன்னு சொல்லி நிறைய பேரால் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. யாருமே பதவியை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு முள் பாதகைகள், முள் செருப்புக்கு மேலே நடக்கிற மாதிரியான இந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நாட்டை திரும்ப மேலே கொண்டு வருவேன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்று சொல்லித்தான் அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த பதவியை ஏற்று சரியாக 2 வருஷத்தில் நேற்று செப்டம்பர் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த 9வது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதிக்கான தேர்தல் இவ்வளவு அமைதியான முறையில் சரியான நடக்கிறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையில் ரணில் விக்ரமசிங்க தான். இதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லி தெரியலை. ஆனால் அந்த அவ்வளவு வருஷ யுகம், அவ்வளோ பெரிய போராட்டங்கள், அவர் பதவியேற்கும் போதும் அங்கே போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. காலிமுகத்திடலில் அவ்வளோ மாணவர்கள், அவ்வளோ மக்களும் அங்கேயே தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அவலத்தையுமே திரும்பவும் சரியான நிலைமைக்குள்ள கொண்டு அது நிறைய பிரச்சனைகளும் போய் கொண்டு வந்தது. நிறைய பேர் கைது பண்ணப்பட்டார்கள், நிறைய பேர் மேலே தேவையற்ற சட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டன்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் பொருளாதார ரீதியில் பார்க்கும்போது அந்த கட்டத்திலிருந்து பெட்ரோலியத்தை திரும்ப நாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லாட்டி கேஸை திரும்பவும் நாட்டுக்குள்ளே மக்கள் எல்லாருக்குமே விநியோகிச்சதாக இருக்கட்டும், பவர்கட் மின்சாரத்துறையை சரியான நிலைமைகளை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், பொருட்களினுடைய விலைகளை ஓரளவுக்கு குறைச்சி IMF நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. IMF கொண்டு வந்தது தான் ஒரு மிகப்பெரிய சவால் அமைஞ்சுன்னு சொல்லி
அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது எல்லாருக்குமே சொல்லப்பட்டது என்ன சொன்னால் ஐஎம்எஃப் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு நாட்டுக்குள்ளே வர மாட்டார்கள். அந்த நாடு திரும்பவும் மேலிருந்து வர முடியும், சரியான முறையில் தலைமைத்துவம் அங்கே இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஐஎம்எஃப் வந்து அந்த நாட்டுக்கு உதவி பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சரியான தலைமைத்துவம் அவராக இருந்ததால் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பித்தான் ஐஎம்எஃப் உள்ள வந்தது. ஐஎம்எஃப் உள்ள வந்தபடியாக புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வரிகளை வந்து மக்களிடம் இருந்து அறவிடப்பட்டது. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறினாலுமே வேறு வழி இல்லாமல் எங்கள் நாட்டை மேலே கொண்டு போகணும்னு சொன்னால் நாங்கள் அந்த வரியும் செலுத்துறது தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அந்த வரியும் வந்து எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தப்படுது. இதை அப்படி நான் திரும்பவே சொல்லிட்டேன். வரின்றது வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே கண்டிப்பாக இருக்கிறதா, அது தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே சொல்ல போனால் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற வரி வந்து மிக மிக குறைவுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அந்த கிரெடிட் கார்டு இருக்குது தானே, கிரெடிட் கார்டில் நீங்கள் பே பண்ணும்போது 2000 ரூபாய்க்கு மேலே பே பண்ணிங்கன்னு சொன்னால் 18% அதுக்கு வரி விதிக்கப்படும்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து இப்போ கொண்டு வரப்பட்டதா ஒரு சில செய்திகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அப்படி நிலைமை வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இல்லையே, அப்படிப்பட்ட வரி விதிப்புகள் எங்கள் நாட்டுக்குள்ளே இல்லையே. அப்படி பார்க்கும்போது எங்கள் நாடு வந்து ஓரளவுக்கு ஏதோ சரியான முறையில் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்க முடியும். ஸோ அப்படி அந்த வரி விதிப்புகள் இருக்கிற காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சில வரிகளை மட்டும் நாட்டு மக்களுக்குள்ளே விதித்து வட்டி வீதங்களையும் அதிகரித்து சரியான முறையில் டொலர்னுடைய பெறுமதியையும் திரும்ப கொண்டு வந்து நாட்டை வந்து திரும்பவும் மேலிருந்து வர முடியுமென்ற நம்பிக்கைக்குள்ள 2 வருஷத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொண்டு வந்திருந்தார். அந்த 2 வருஷத்தில் நாட்டை திரும்ப மீளவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறது. கடன் வாங்காமல் கடனை திரும்பவும் செலுத்தி பங்களாதேஷ்கிட்ட பாகிஸ்தான்கிட்ட வாங்கின கடன்கள் எல்லாம் குறிப்பிட்ட அளவு செலுத்தப்பட்டிருக்குது. ஸோ ஏற்கனவே கடனில் இருக்கிற ஒரு நாடு கடனை செலுத்திருக்குன்னு சொன்னால் அது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அதை செலுத்தி நாட்டை வந்து 2 வருஷத்தில் திரும்ப கொண்டு வந்துடுறது. உண்மையிலேயே இந்த ஜனாதிபதிக்கு 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிற அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அதை வந்து நாங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டிய, இலங்கையினுடைய எல்லா மக்களுமே கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த தேர்தல் நேற்று நடந்த தேர்தல் அவ்வளவு சுமூகமான முறையில் அமைதியான முறையில் நடக்கிறதுக்கு காரணமே அவர்தான். ஸோ அவர் அந்த பதவியை ஏற்றதுனால அந்த டைமில் வந்து அந்த இடத்துல நிற்கிறதுக்கே அந்த அரசாங்கத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய மக்களினுடைய போராட்டம் நடக்குது, நாங்கள் வாழ்கிறதுக்கான போராட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் நாட்டை விட்டு கூட தப்பி ஓடியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இது என்னோட நாடு, அந்த நாட்டை வந்து திரும்பவும் கொண்டு வரதுக்கு அவர் என்ன பலனில் அவர் ஏதாவது ஒரு பலன் எதிர்பார்த்து எனக்கு எதிர்காலத்தில் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி பண்ணினாரா எதுன்றது தெரியாது. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் ஒருத்தர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். இது வந்து நான் அவரை பற்றி புகழ்றதுக்கோ இல்லாட்டி அவருக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியோ நீங்கள் யாருமே தப்பாக நினச்சி கொள்ளாதீங்க. அப்படி யாராவது ஒரு சிலர் நினச்சி கொண்டாலும் வந்து அதை அப்படி நான் கவலைப்பட போகிறதில்ல. என்ன சொன்னால் நான் ரியாலிட்டியை காய்ச்சிட்டு இருக்கிறேன், உண்மையை காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இதுதான் கடைசியாக, இன்றைக்கு தான் அதோட அந்த கடைசி நாள், ஜனாதிபதியாக இருக்கிற அந்த கடைசி நாள். அது முடிஞ்சு இப்போ அடுத்த ஜனாதிபதி வந்து தெரிவு செய்யப்பட்டார். ஸோ அதனால் கட்டாயமாக அந்த நன்றி கடன் அதை வந்து நான் கட்டாயமாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து உங்களினுடைய சார்பில், என்னோடய வீடியோஸ் பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் நீங்கள் நாடுன்ற ரீதியில் இந்த நாட்டை மேலே கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் பண்ணின எல்லா முயற்சிகளுக்குமே எங்களினுடைய ஒரு மனமார்ந்த நன்றிகள். ஓகே, இப்போ எங்களோட புதிய ஜனாதிபதி, இலங்கையினுடைய 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கார். ஸோ அவருக்கு வந்து இப்போ நான் நன்றி சொன்ன மாதிரியே எங்களோட சப்ஸ்கிரைபர் சார்பில் எங்களோட புதிய ஜனாதிபதிக்கும் ஒரு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில், இலங்கை மக்கள் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வரணும், நாட்டுக்குள்ளே நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும், நாங்கள் மேலும் முன்னேறி போகணும்ன்ற ஒரு நோக்கத்தில் தான் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஒரு இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் ஒரு வித்தியாசமான சரித்திரம் படைத்த ஒரு தேர்தலாக வந்து இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ளே இந்த தேசிய மக்கள் சக்திக்கான வாக்குகள் வழங்கப்பட்டு அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கார். ஸோ அந்த ஒரு கனவு, அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு, அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறார்கள், நாங்களும் நம்புகிறோம். அது எப்படி போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மக்களினுடைய கேள்வி, இப்போ நான் என்ன சொல்லவான்னு சொன்னேன், நான் காலையில் அப்லோட் பண்ண வீடியோலையும் வந்து கீழே இருக்க கமெண்ட்ஸை வந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னு சொன்னால் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக வரப்போகிறான்னு சொல்லி ஓரளவுக்கு தெரிய வந்தாச்சு. ஸோ அதை நான் சொல்லும்போது கீழே கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு வந்து இவர் என்ன பண்ண போகிறார், இவர் ஏனைய ஜனாதிபதிகள் மாதிரியே தான் தமிழ் மக்களுக்கும் இருக்க போகிறாரா, இல்லாட்டி சரியான முறையில் அவர்களுக்கான தீர்வை வழங்குவாரான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது ஏற்கனவே வந்த ஜனாதிபதிகள் என்ன செய்தார்கள்ன்றது, எவ்வளவு செய்தார்கள், இல்லாட்டி என்ன முறையில் செய்தார்கள்ன்றது எல்லாமே வந்து ஒரு நிறைய பேச வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ண போகிறார், தமிழ் மக்களுக்கான தீர்வுன்ற ரீதியில் பார்க்கும்போது
தமிழ் மக்களுக்கான தீர்வுன்றது வந்து ஒரு இழுபறி நிலைமையில தான் போய்கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்களோட ஆட்சி ஒரு புதிய ஒரு ஆட்சியாக வரும்போது இவர்கள் என்ன பண்ண போகிறார்கள்ன்றதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட அமைச்சரவை அமைய போகுது, அமைச்சரவைன்னு சொல்லும்போது தான் சில ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாமே நான் பார்த்துருந்தேன். அந்த ஃபேஸ்புக்கில் வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே போட்டு அவர்கள் என்ன படிச்சிருக்கார்கள், அது ஏன் போடப்படுதுன்னு சொன்னால் படித்த ஒரு அமைச்சரவை தேசிய மக்கள் சக்தியில் வந்து உருவாக போகுது. அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஆட்சியில் வந்து ஒரு படித்த அமைச்சரவை உருவாக போகுதுன்னு சொல்லி விஷயம் வந்து சொல்லப்படுந்தது. ஸோ அதை பார்க்கும்போது நான் அதை வச்சுக்கொண்டு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், படித்த அமைச்சர்கள் உருவாகிறார்கள்ன்றது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் அங்கே அதை விட அரசியல் என்ன முக்கியம்னு சொன்னால், மக்களினுடைய எங்களோட கஷ்டம் எங்களோட தேவைகள் என்ன இருக்குன்னு சொல்லி அதை அறிஞ்சு யார் செயற்படுறார்களோ அதுதான் மிக முக்கியமானது. அந்த நிர்வாகத்தன்மை, அந்த நிர்வாக கட்டமைப்பு எப்படி கொண்டு போகணும், மக்களுக்கு எப்படி அந்த செயற்பாடுகளை கொண்டு போகணும்னு சொல்லி அதை சரியாக உணர்ந்து கொண்டு போக வேண்டியவர்கள் தான் இங்கே முக்கியம். அதுக்காக படித்தவர்கள் முக்கியம் இல்லைன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி நான் சொல்ல வரல, ரெண்டுமே முக்கியம். ஆனால் அதை விட இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எப்படி அமைய போகுதுன்றதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நிறைய இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் பாராளுமன்றத்தில் வழங்கப்படும்ன்ற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டு அது நடக்கும்போது தான் நாங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ ரியாலிட்டியாக அது எப்படி கொண்டு போகுது, நடைமுறையில் அது எப்படி நடக்குதுன்றதை வந்து அவரோட பதவி பிரமாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் எப்படி கொண்டு போகிறான்றதை தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியும். எது எப்படி இருந்தாலும் மக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இவரோட இந்த வெற்றி வந்து இப்போ அமைஞ்சிருக்குது. அடுத்த கட்டம் வெளிநாடுகளோட உறவுகள் எப்படி கொண்டு போக போகிறார், நாட்டினுடைய கடன், நாட்டுக்கு வந்து பெரிய ஒரு கடன் இருக்குது, அந்த கடன் எப்படி செலுத்தப்பட போகுது, அதுமாதிரி ஏற்றுமதி இறக்குமதிகள் எப்படி நடக்க போகுது, நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுது, வரிகள் வட்டிகள் எல்லாமே எப்படி இருக்க போகுது, நாட்டுக்குள்ளே எங்களோட இந்த விலைவாசிகள் பொருட்களினுடைய விலைகள் எல்லாமே எப்படி இருக்க போகுது, பெட்ரோலுக்கான விலைகள் எப்படி வரப்போகுது, கேஸுக்கான விலைகள் எப்படி வரப்போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், இவ்வளவு நாளும் இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் மாற்றமாகுமா இல்லாட்டி அதே நிலைமையில தான் போகுமா, அது ஏறுமா இறங்குமான்றதான் இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வியாக போய் கொண்டிருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த 5 வருஷம் அவர்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது, அது எப்படி கொண்டு போகப்படும் போதுன்றதான் எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. ஒட்டுமொத்த உலகமுமே சர்வதேசமுமே இலங்கை மக்களும் நாங்கள் ஆவலோட பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு பெரிய ஒரு விடயம் இப்போ நல்லபடியாக நடந்து முடிஞ்சு புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மறுபடியும் அவருக்கான ஒரு வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கொள்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி போக போகுதுன்றதை. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு வச்சுருந்தேன். இதைப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, இது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் இல்லாட்டி புதிய ஜனாதிபதிக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னாலும் அதை நீங்கள் தாராளமாக கீழே இருக்கணும்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து தான் நான் வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பற்றி தான் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே இருக்கணும்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.